வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் கால் சைடில் இருக்குன்றதுனால நான் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ன டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 733 தான் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் நல்லா புல்லிஷாக போனாங்க அப்படின்னா நம்ம இந்த 800 கூட ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. நம்ம ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டே லோவை மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டம் சப்போர்ட்டையும் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். மார்க்கெட் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் கேண்டில் போட்டதுமே சரி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனாங்கன்னா ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தோம். அடுத்த கேண்டில் கரெக்டாக இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனதுமே நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ ட்ரேட் எடுத்ததுக்காண்டி நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 658 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம எக்ஸிட் பண்ணிடலான் இருக்கோம். இப்போ நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி 680க்கு போட்டுக்கலாம். ஏன் நம்ம கால் சைடு இவ்வளவு நேரம் மார்க்கெட்டை கீழே விட்டு ப்ரிஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே புல்லிஷா இருக்காங்க. பார்க்கலாம் மார்க்கெட் இங்க இருந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க. இன்கேஸ் கீழே வந்தா கூட நமக்கு லாஸ் இருக்காது, ஏன்னா நம்ம ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். இது எல்லோ மார்க் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டே லோ. நான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 680ல வச்சிருக்கேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்கு. நம்ம கீழே வர விட்டு நல்லா எடுத்திருக்கோம். ஸோ 680லேருந்து 733 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் தாண்டினாங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 788. பார்க்கலாம் மார்க்கெட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளா போறாங்க அப்படின்னு. இப்போ மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட போயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் போற மூவ் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்ல எக்ஸிட் ஆகிக்கலாமா இல்லை நம்ம செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரேட்ல இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்ல தான் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்கேஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஏன் அதை விடுவோம். இப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ் வச்சு தான் எல்லாமே. ஏன்னா இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகி இப்படி கீழே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படியே ஸ்ட்ரெச் எடுத்தாங்கன்னா நல்ல பாசிட்டிவ் மோட மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில் நல்லா கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட டார்கெட்க்கு ரீச் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ட்ரபிள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விக்கை, அதாவது இந்த ப்ரீவியஸ் விக்ஸை கட் பண்ண சிரமப்படுறாங்க. இதை கட் பண்ணாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா மேலே போவாங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வச்சாங்கன்னா கண்டிப்பா கீழே திரும்பி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்றாங்க. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை இந்த 715 கீழே, அதாவது 710க்கு நான் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் எங்க ட்ரையல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 710க்கு ட்ரையல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை புக் பண்ண போறோம். ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட் இங்க, என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க. இதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் இங்க. இப்போ என்னதான் மார்க்கெட் புல்லிஷா வந்தா கூட இந்த விக்கை அவங்க கிராஸ் பண்ணணும். அதாவது இந்த லெவலில் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா டார்கெட் தான். பார்க்கலாம். சூப்பர், இப்போ கிராஸ் பண்றாங்க. இதை கிராஸ் பண்ணா நல்லா வால்யூமோட போகணும், அப்பதான் ட்ரஸ்ட் பண்ண முடியும். பார்க்கலாம் வால்யூமோட போறாங்களா இல்லை இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அங்க இருந்து ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷன் இருக்கு. இதையும் தாண்டி பயஸ் நல்லா புஷ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் மேலே போகும். பார்க்கலாம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றாங்களா இல்லை நல்லா மேலே போறாங்களா. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதான் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 981 ருபீஸ் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் சின்ன சின்ன லாஜிக்ஸ் வச்சு பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் பிளேசஸில் ட்ரேட் எடுத்தால் நம்மளால ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல லேர்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி எடுக்கிறோன்றது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் அதுக்கு வீடியோவாவோ இல்லை உங்கள் கமெண்ட்லேயோ ஆன்சர் பண்ண பார்க்குறேன். Till then, take care. Bye bye. We'll see you in the next video.